சி வெக்கமா இல்ல? இளம் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. முதல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். சார் எங்க மேம் வந்து ஆக்சுவலி பரதநாட்டியம் டான்சர். கிளாஸ்ல எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க ஆடுறது ரொம்ப அழகா இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவங்க கூட நான் போட்டோ எடுத்து ஸ்டோரி போடும்போது என் ஃபாலோவர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அது யாரு, ஐடி கிடைக்குமா, நம்பர் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அப்புறம் சொல்லுவேன், அது என்னோட டீச்சர். கணக்கு டீச்சரா அவங்க? சொல்லவே இல்ல. இப்போ காலேஜ்ல ஒன்னா சேர்ந்து ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? பண்ணிருக்கோம் சார். என்ன கொடுமை சரவணன். என்னோட ப்ரொஃபஸருக்கு வந்து அவரோட ஷர்ட் கலெக்ஷன்ஸ்க்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு சார். இப்போ கூட போட்டிருக்க அந்த ஷர்ட் பாருங்களேன், ஒரு மாதிரி அழகான ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாரு. என்னடி இது? எவ்வளவு சட்டை வச்சிருப்பாரு தெரியல சார், ஆனா நான் போட்ட ஷர்ட்டே அவ்வளவா போட்டு பார்த்தது இல்ல அவரு. எவ்வளவு சட்டை வச்சிருப்பீங்க சார்? சார் அரௌண்ட் ஒரு 300 அந்த ரேஞ்ச்ல. 300 சட்டை வச்சிருக்கீங்களா? ஏன் 300 ரொம்ப அதிகமா இருக்கேங்க. நான் கஸ்டமைஸ் பண்றேன் சார். அதுக்குன்னு நான் லைக் டெய்லர்ஸ் இவங்க எல்லாம் கொலாப் அந்த மாதிரி பிடிச்சிப்பேன் சார். பெரிய விஷயம். ஓ, டீச்சர்ஸ் இப்போ கொலாப்லாம் பண்றீங்க? எஸ் சார். ஐயோ, தெரிஞ்சுக்கங்கடா, நீ நான் டீம் தெரிஞ்சுக்கங்க. புரிஞ்சதா? உங்க ப்ரொஃபசர் திட்டுறது ரொம்ப அழகா இருக்கும், அதுக்காகவே நான் அதை ரசிச்சு பார்ப்பேன். அவங்க பேசுறதே கியூட்டா இருக்கும் சார் எங்களுக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நாங்கள் எங்களை விட பாய்ஸ் பண்ணுவாங்க, ஆனா அது அவங்க கிட்ட சொல்ல. ஆமா, நீங்களே இவ்வளவு பண்றீங்களே, திட்டுங்க பாப்போம் கொஞ்சம். எத்தனை டைம் நான் உங்களுக்கு சொல்றது, படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப என் வார்த்தைக்கு மரியாதையே இல்ல தானே உங்களுக்கு? இல்லம்மா, இது என்ன கியூட்டா இருக்கு, அது திட்டுறாங்க. நல்லா இருக்கு சார், நாங்க ரசிக்கிறோம் சார். நீங்களா யாருடா? வேற அவங்க திட்டுவது அழகாக இருக்கும். ஏதாச்சும் பண்ணி மாட்டிக்கிறப்ப எங்க மொழியை போட்டு கொடுத்துரும். டாய் நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு சார். அது நல்லா இருக்கும் அவர்கிட்ட. ஓ, அப்படியா விஷயம்? தம்பி, உண்மையா பார்த்தா எனக்கு நீ தான் வாத்தியார் மாதிரி இருக்க. வந்தோடனே கன்ஃபியூஸ் ஆனாங்க சார். சீரியஸா நீங்க தான் நீங்க ஸ்டூடெண்ட் தான் வருது, நீங்க அவரோட ப்ரொஃபஸரா? நீங்க இது என்ன இது? நீங்க மிரட்டி ஒருத்தன் கேட்பானா தம்பி? எப்படி கேட்பான்? ஃப்ரெண்ட்லியா சொன்னோம் அப்படின்னா கேட்டுப்பாங்க சார். எப்படி மிரட்டுவீங்க? அது டாய் சொல்றத கேட்க மாட்டியா நீ? குரல் பிரைட்டா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்க. அந்த திட்டதே ரொம்ப பிடிக்கும். எங்க சார் வந்து திட்டவே மாட்டார், ஆனா கெஞ்சுவார். கெஞ்சுவாரா? ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. எப்படின்னா வந்து, ஐயா ராசா என்னப்பா வேலையை கொடுத்தது முடிச்சிட்டியாப்பா, எது கேட்டாலும் ராசா ஐயா தங்கம் அப்படின்னு குஞ்சுவார். என்ன சொல்றீங்க? ஆனா எங்க சார் வந்து எப்படின்னா, நீயா போறியா இல்ல நானா அவனை வெளியே அனுப்புவா அந்த மாதிரி அவர் ஆக்சுவலா நாங்க டீச்சராவே நாங்க பார்க்க மாட்டோம் சார். என் அண்ணன் சார் அவரு. என்ன மனுஷன்? திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே நான் திட்டு வாங்குவேன், அது மாதிரி பண்ணுவேன். ஃபுல்லா லாஸ்டா திட்டிடுவாங்க. சி வெக்கமாவே இல்ல அப்படின்ற ஒரு ஸ்லாங் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் சார். சீ வெக்கமாவே அது இல்ல. என் கிளாஸ் பசங்கள பண்ணி பண்ணி வேற காட்டுவாங்க சார் அந்த மாதிரி. அந்த பொண்ணோட ஸ்டூடெண்ட்டை கொடுங்க, சாரி இந்த டீச்சர்ட்ட கொடுங்க. அந்த நக்கல்யா அவனுக்கு. ஹேர் வந்து இப்படி ஃப்ரிஞ்சஸ் கட் பண்ணிருப்பேன் சார். சார் இப்படி வச்சுட்டு சி அப்படி சொல்லுவேன் சார். அது வந்துட்டு எல்லாருமே இமிட்டேட் பண்றாங்க சார். சீ பொறுக்கி பயலுகளா. இப்போ நோட் எடுத்துட்டு வரல அப்படின்னா, எடுத்துட்டு வரல சி அப்படி சொல்லுவேன். கோவமா சொல்ற மாதிரி ஒண்ணும் தெரியல. கோவமா சொல்லுங்க, சீ வெக்கமா இல்லன்னு கோவமா சொல்லுங்க. திட்டுறது சி இப்படிதான் சார் சொல்லுவேன். ஏமா இப்படி சொன்னா ஒருத்தருக்கு எப்படிமா கோவம் வரும்? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? கோவம் வர மாதிரி சொல்லணும், ஸ்டூடெண்ட்க்கு அப்படியே திட்டாங்களே அப்படின்னு தோணணும். எங்க சொல்லுங்க பாப்போம். சி வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல. திரிக்கானி வெக்கமா இல்ல? கோவம் வரணும் எனக்கு. அந்த கோவம் கண்ணுல காட்டிடுவேன் சார். கண்ணு உருட்டி. நீங்க பாருங்க, கண்ணெல்லாம் பார்த்தா திட்ட சொல்றா, டேய் தங்கத்தை திட்ட சொல்றாங்க மாதிரி இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸ்வேதா சிரிக்கிற நீ. உங்க பேர் என்னமா? ஹெப்சி சார். ஹெப்சி மிரட்டுற நீ? ரொம்ப நேரம் அதான் சார் பண்றேன். திட்டினா நார்மலா பேசினா கூட அழ ஆரம்பிச்சிடுறா சார். அவளை நானே திட்டிட்டு நானே கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா எனக்கு இருக்கு என்ன சார். புரியலனாமா, இந்த அம்மா திட்டி உனக்கு அழுக வருதுன்னா? செமஸ்டர் இப்போதான் போச்சு, நான் வந்து சொல்லாம போயிட்டேன்னா என்கிட்ட பேசவே இல்லை, என் மூஞ்சிலே முழிக்காது. எல்லா ஸ்டாஃப்ஸ் முன்னாடி போ போ அப்படின்னு என்ன ஹர்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. ஏன் வந்து என்ன மீட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாம் இப்படி பண்ணேன், இப்படி இருந்தது கொஸ்டின் பேப்பர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்ல சார். அப்ப நீங்க என்ன சார் ஃப்ரெண்ட்லின்னு பாக்குறாங்க என்ன? ஐயோ 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 ஐயோ, கட்டபொம்மை வெள்ளக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. சோ நான் வந்து மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு, சி நீங்களா யாருன்னு எனக்கு தெரியாது, என் கண்ணுக்கு யாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நார்மலா என்னன்னா டீச்சர்ஸ் வந்து திட்டுவாங்க, மிரட்டுவாங்க. நீங்க என்னன்னா கூட இருக்க ஃப்ரெண்டு மாதிரி உன்னோட நான் பேச மாட்டேன், போ உன்னோட போ பேச்சுக்கா. இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. ஆமா சார். அப்போ உடனே கேட்பாங்க, மேம் கோச்சுக்கிட்டீங்களா மேம், நாளைக்கே பண்ணிடுறேன் மேம், இப்பவே பண்ணிடுறேன் மேம், அப்படி பண்ணுவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆக்சுவலா லெக்சரர்ஸ் ப்ரொஃபசர்ஸ்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, பட் நான் செய்வேன். என்னெல்லாம் அப்படி பண்ணுவீங்க? அந்த விஷயத்துக்கு
கேக்குறியா வா சொல்றேன். ஒரே ஏரியால தான் இருக்கோம் நானும் என் ஸ்டூடெண்ட்டும். ஒன்னா தான் பைக்ல போவோம். காலேஜ் முடிச்சுட்டு ஒன்னா தான் ஜிம்முக்கும் போவோம். அவரோடய போயிடுறது, இது பரவாயில்லையே. கரெக்டா சொன்னீங்க. பெட்ரோல் மாத்தி இந்த வாரம் நான் வந்து 300 பெட்ரோல் போடுறேன்னா அடுத்த வாரம் அவர் போட்டு போய் பெட்ரோல். அதையும் தெளிவா சொல்லிட்டான். அவர் ஏதோ கூட்டு போறாரு, நீங்க பெருந்தன்மையோட நினைச்சுக்காதீங்க. மனுஷன் பெட்ரோல் காசு வாங்கிக்கிறாப்ல அப்படின்ட்டு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பொதுவாக ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ் பண்ணாத இதை நான் செய்வேன். சில நேரம் கிளாஸ் நடத்தும் போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சோகமா கவலையா இருந்தாங்கன்னா உடனே கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கேண்டீன் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து கிளாஸ்லயே சாப்பிட வைக்கிறது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மேம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணவே இல்லை, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. சரி இப்போ உங்களுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னோடனே கரும்பு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இது ஆனா யாருக்குமே தெரியாது. கிளாஸ் டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு அவன் ரெடியா எல்லாமே கீழே வச்சிருந்தான் கரும்பு. சரின்னு பாடெல்லாம் நடத்தல, எல்லாரும் சேர்ந்து கிளாஸ்ல உட்காந்து கரும்பு சாப்பிட்டோம். ஆக்சுவலா பொதுவாக என்ன செய்வாங்கன்னாலும், ஒரு மாதிரி நல்லா படிக்கிற பையன் இன்னைக்கு இன்னட்டென்டிவா இருந்தான், ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தா கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம் வர சொல்லுவாங்க. நீங்க அங்கேயே அதை சரி பண்ண பாக்குறீங்க. குட் கொஸ்டின். ஆனா எனக்கு அப்படி இல்ல சார். 2 பேர் பிரச்சனை இருந்தாலும் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு. ஆக்சுவலா நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. 2 ஸ்டூடெண்ட் கூட கவனிக்காம இருக்க கூடாது, எல்லாரும் பாடத்தை கவனிக்கணும். அதேதான். அதுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. எல்லாரும் அட்டென்டிவா எல்லாரும் நான் நடத்தும் போது யாராவது தலையை தொங்க போட்டுட்டோ அந்த சைடு திரும்பினா என்னால அது ஏத்துக்கவே முடியாது சார். நான் உடனே ஹோல்ட் பண்ணிடுவேன் கிளாஸ். அவங்கள தனியா கூப்பிட்டு பேசுவேன். உடனே பசங்க எல்லாரும், மேம் அவனுக்கு அந்த பிரச்சனை, மேம் அந்த பொண்ணு இன்னைக்கு பாக்கல மேம், அந்த பொண்ணு மிஸ் பண்றான். ஐயோ. அப்புறம் அவங்களோட அப்படியே பேசி ஜெல் பண்ணி ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ இல்ல காஃபியோ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி அப்படியே உடனே கொடுத்து குடிக்க வச்சு சிரிக்க வச்சுட்டு அப்புறம் தான் சார் நான் வெளில போவேன். தெய்வமே தெய்வமே. அப்போ சில நேரம் நான் டீச் பண்ணும்போது நான் சொல்லிடுவேன், இன்னைக்கு ஒரு 20 minutes டீச் பண்றேன், எனக்கு ஐ நீட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா எவ்ரிஒன் வில் பி அட்டென்டிவ். நீங்க மத்த ப்ரொஃபசர்ஸ் பண்ண மாட்டாங்க, நான் இது பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்டலர்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துட்டு வருவேன் சார். ஓ, ஹாஸ்டலர்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துட்டு வருவீங்க. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. வெளியில போய் சாப்பிட முடியாது, இல்லாட்டி வந்து ஏதாவது ரெசிபிஸ் வந்து அவங்க பார்த்துட்டு கிரேவிங்ஸ் வந்திருக்கும், எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. என்ன ரெசிபி கேட்குறாங்களோ என்னால் முடிஞ்ச அளவு பார்த்து என்னதானு செஞ்சு கொடுப்பேன். ஆனால் அதே வாங்கி அப்ரிஷியேட் பண்ணி என்ஜாய். வெரி குட். மற்ற ப்ரொஃபசர்ஸ்லாம் இதை பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் இது பண்ணுவேன்ப்பா. நைட் வந்து எனக்கு அவுட்டிங் போகிற ஹேபிட் இருக்குது சார். ஒரு கெட் டுகெதர் மாதிரி போயிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ், பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியாது. ஸோ அவங்களும் வந்து என்ன இருக்க எங்களோட மிங்கிள் ஆயிடுவாங்க. ஓ அப்படியா விஷயம். நைட் அவுட்லாம் போறப்ப கம்ஃபர்டபுளா இருக்குமா? அவங்க ப்ரொஃபசர் இல்லையா, நம்ம எப்படி ஃப்ரீயா இருக்குது? சார் எப்படின்னா வாடா போடான்னு கூப்பிடல, அவ்வளவுதான். மற்றபடி ஃபுல்லா ஜாலியா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. இப்போ ஆக்சுவலா இந்த மாதிரி வெளியில எல்லாம் போறப்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்போம் இல்லையா? அப்போ அந்த கான்சியஸ்னஸ் இருக்காது, நம்ம ப்ரொஃபஸரு நம்ம டீச்சருன்னு தோணாது. அப்போ கொஞ்சம் மரியாதை குறைவு அது மாதிரி ஏற்பட்டுறாதா? இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கலைங்க சார். இப்பதான் சொன்னானே இந்த பையன் டேன்னு மட்டும் தான் சொல்றது இல்லை அப்படின்னு. அப்படினால அது பார்டர்ல இருக்குன்னு தானே அர்த்தம். எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. அப்ப எங்கேயாவது சிக்கலாயிடாதா அது? ஆனாலும் நான் பெருசுபடுத்திக்க மாட்டேன் சார். ஏன்னா நானும் வந்து அவங்க ஏஜை கடந்து தான் வந்திருக்கேன். நார்மலாக எங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது 8 o'clock. மோஸ்ட் ஆஃப் தெம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வர மாட்டாங்க. ஸோ நார்மலாக நானும் கிளாஸில் சாப்பிட்டுருக்கேன். டீச்சர் பார்த்தாங்கன்னா வெளியே தோர்த்திடுவாங்க. ஆனால் என் கிளாஸில் யாராவது சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சா ஏஞ்சி முதல் சாப்பிட்டுட்டு கிளாஸை கவனி. என்னப்பா சொல்ற? ஏன்னா என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 8 o'clock ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கிளாஸ்ல இருக்கணும்னா அவங்க கண்டிப்பா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. நல்லா இருப்படா போடா. அண்ட் தென் ஆல்சோ இந்த லஞ்சுக்கு முன்னாடி லாஸ்ட் ஹவர் அதுலயும் வந்துட்டு பசி அதிகமாயிடும், அவங்களால கவனிக்கவே முடியாது. உனக்கு இப்போ சாப்பாடு தான் முக்கியம்னா உட்காந்து சாப்பிட்ரு, இட்ஸ் ஓகே. நான் கிளாஸ் நடந்த மாதிரி 10 minutes டைம் தரேன், சீக்கிரமா சாப்பிடுங்க. அவங்க சாப்பிடுவாங்க. ஆனா நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதையும் நான் முடிச்சுட்டு தான் அந்த கிளாஸை விட்டு கிளம்புவேன். ஸோ இந்த சாப்பிட்றதுங்கிறதுலாம் கிளாஸ் ரூமுக்கு வெளியில அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்க உடைச்சிட்டீங்க.